காப்பை நாங்கள் அணிந்து கொள்வதற்கு முதல்ல அந்த காப்பினுடைய மகத்துவம் பற்றி சில விஷயங்களை நாங்கள் விளங்கி கொண்டு அந்த காப்பை அணிவோமாக இருந்தால் எங்களுக்கு அதனுடைய முழுமையான பலனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த காப்பு நாங்கள் அணிகிறது, மற்றது விரதங்கள் இருக்கிறது, மற்றது இறைவனை நோக்கி நாங்கள் இப்படி பல்வேறு விதமான செயற்பாடுகளையும் நாங்கள் செய்கிறது எதுக்காக என்று சொன்னால், எங்கள் பிள்ளைங்க அம்மா யாரு உங்களோட வச்சிருந்தீங்க பின்னுக்கு வச்சிருந்தீங்கன்னா அப்போ இறைவனுடைய பாதுகாப்பு, இறைவனுடைய அனுக்கிரகத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெற வேணுமாக இருந்தால் எனக்கும் இறைவனுக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு சம்பந்தம் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். இப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கின்ற அதிமுக்கியமான உறவுகள் என்று ஒரு 3 உறவுகளை மனசில் நினைக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் டைம் தாரம். உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு, உங்களோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு மிக முக்கியமான நீங்கள் முதன்மை நிலையில் வைக்கிற உறவுகள் என்று ஒரு 3 உறவுகளை நீங்கள் நினைங்க. இப்போ இந்த 2 பிள்ளைகள், கணவர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிள்ளைகள்னா அது ஒரு உறவு தானே, பிள்ளை என்ற ஒரு உறவு. அப்படி 3 உறவுகளை நீங்கள் நினைங்க. நினைச்சிட்டீங்களா? எல்லாரும் நினைச்சிட்டீங்களா? சரி, யாராவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்றது பரவாயில்லையா உங்களுக்கு? அம்மா நீங்க சொல்லுங்க. நீங்க யார் யாரு என்னென்ன உறவு, ஆக்களை சொல்ல தேவையில்லை, என்னென்ன உறவு நீங்க நினைச்சீங்க? கணவர், பிள்ளைகள், பேர பிள்ளைகள். எத்தனை பேர் கணவரை நினைச்சீங்க? சரி, வேணாம், ஓகே. இப்போ இதில் எத்தனை பேர் அந்த 3 பேர்ல ஒரு ஆளா கடவுளை நினைச்சீங்க? நினைச்சாதான் கைக்கு போகணும், நினைக்காட்டி பரவாயில்ல. 3 உறவுல ஒரு உறவா கடவுளை நினைச்சீங்களா? முதலாவது கடவுளை தான் நினைச்சீங்க. ஓகே. பெரும்பாலும் எங்களுக்கு கடவுள் வாழ்க்கையில முக்கியமானவரா இருக்கிற, முதன்மையானவரா இருக்கிற, ஆனா நிறைய சந்தர்ப்பங்கள்ல நாங்க கடவுளை என்னுடைய ஒரு உறவாக நினைக்கிறேன். அவரை நான் அதெல்லாத்தையும் கடந்து மேலான ஒரு நிலையில தான் நான் அவரை உறவுக்கும் மேலான நிலை அந்த ஒரு நிலையில வச்சிருக்கிறதால என்னுடைய உறவு நான் நினைக்கிறேன். உறவுன்னு நாங்கள் எதை நினைக்கிறோம்னா, உடனே உறவுன்னு சொன்னோன்னு நாங்கள் என்னத்தை நினைக்கிறோம்? இந்த உலக உறவுகளில் உள்ளவர்களை தான் நாங்கள் நினைக்கிறோம். அப்போ ஒரு உறவு, சம்பந்தம், தொடர்பு ஒன்று இருந்தால் தானே அங்கே ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்கும். உறவுகளை எங்களுக்கு சில குடுக்கல் வாங்கல்கள் இருக்கிறதால தான் நாங்கள் அந்த உறவுகளை நினைக்கிறோம். இப்போ சில உறவுகள் தொடர்பு இல்லாமல் போனால் எங்களுக்கு அது பேரளவில் தான் உறவு வேண்டி இருக்கும். நாங்கள் அவையில் என்ன சொல்லுவோம்? தூரத்து சொந்தம் சொல்லுவோம் தானே. பெருசாக எங்களுக்கு அவையிலோட குடுக்கல் வாங்கல்கள், தொடர்புகள் ஒன்றும் இல்லை, உறவுன்னு ஒரு பெயருக்கு இருக்குது. அதே மாதிரி இறைவனோடையும் எனக்கு இருக்கிற உறவு நெருக்கமானதாக இருக்கணும்னா அவரோட நிறைய குடுக்கல் வாங்கல்கள், தொடர்புகள் எனக்கு இருக்க வேணும். அவரை நான் ஒரு 3வது ஆள் மாதிரி தூரத்தில் கொண்டு போய் வச்சுட்டு தேவைக்கு மட்டும் நான் அவர்கிட்ட ஓடி ஓடி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ எங்கள்கிட்ட யாராவது தேவைக்கு மட்டும் ஓடி வந்தால் அப்படி இருக்கும். நாங்கள் நல்லா இருக்கீங்கள, எங்களை நினைக்கிறீல, எங்களை கணக்கெடுக்கிறீல, எங்களோட கதைக்கிறீல, பழகிறீல, ஏதாவது தேவைண்டா மட்டும் ஓடி வருவீங்க.
இப்படி வந்தா எங்களுக்கு அவையில பார்த்துட்டு எப்படி இருக்கும்? நல்ல உணர்வு கொண்டு வருமா? வராது. அது மாதிரி கடவுளையும் நான் தேவைக்கு மட்டும் நினைச்சா, தேவைக்கு மட்டும் ஓடி ஓடி போனா அவருக்கு என்ன பார்க்க எப்படி இருக்கும்? ஆனா அவர் அன்பு கடல், அன்பே சிவம் என்று தானே சொல்லுவோம். அவர் அன்பு கடல், கருணை கடல். அதுங்கள போவதை அவங்க வச்சிருக்க மாட்டார். ஆனா இப்ப சரி, பிள்ளைகளா இருந்தாலும் கூடி இப்போ ஒரு பிள்ளை தேவைக்கு மட்டும்தான் என்னட்ட வருதுன்னு சொன்னா, மற்ற நேரங்கள்ல நான் இருக்கிறேனா இல்லையா கூட அந்த பிள்ளைக்கு சிந்தனை இல்லை. இருந்தா அந்த பிள்ளைய சார்ந்து நாம கோவிக்க மாட்டோம், வெறுக்க மாட்டோம், மனசுல தூக்கி எறிய மாட்டோம். ஆனா ஒரு சின்ன கவலை இருக்கும் தானே, என்னில ஒரு அன்பு பாசம் இல்லை, எனக்கு தனக்கு ஏதாவது தேவை என்றா மட்டும் வருது அப்படின்னு நினைப்போம். ஆனா இன்னொரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை ஒன்றுமே கேட்காது. ஆனா அம்மா சுகமா இருக்கிறீங்களா, அப்பா சுகமா இருக்கிறீங்களா, டாக்டர்கிட்ட போனீங்களா, மருந்து எடுத்தீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, இரவு தூங்கினீங்களா, உங்களுக்கு எல்லாமே வசதியா இருக்கா, என்ன தேவை உங்களுக்கு, அல்லது கேட்கவும் மாட்டது, பார்த்து பார்த்து செய்யுது. இந்த பிள்ளைய நினைக்க மனசுல எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு, மனசு வாழ்த்து. நான் சந்தோஷப்படுற நேரம் எல்லாம் என்ன மனசு வாழ்த்து. அந்த பிள்ளை தனக்கு ஒரு நல்லது போகுது, ஒரு நல்லது செய்ய போகுதுன்னு சொன்னா, அம்மா எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு கேட்கணுமா? நாங்களாவே அது தெரிஞ்சு இந்த மனசு வாழ்த்து, வா இந்த பிள்ளை நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா அதே நேரம் என்னோட நல்ல தொடர்புல உறவுல இல்லாத ஒரு பிள்ளை ஒரு வீடு கட்ட போகுது, இன்னும் ஒரு தொழில் தொடங்க போகுதுன்னு அம்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னா, சரிப்பா நல்லா இருப்பா என்று சொல்லுவோம். ஆனா மனதுக்குள்ள எப்படியோ கொஞ்சம் என்னையும் கொஞ்சம் கவனிக்கலாம் தானே, நீ ஒரு தொழிலை தொடங்குற, வீட்டை கட்டுற, அதை செய்கிற, இதை செய்கிற, தாய் சகோதரம் பண்ணி இருக்கிறோம், என்னையும் கொஞ்சம் கவனிக்கலாம் தானே அப்படின்னு மனசுல ஒரு சின்ன எண்ணம் கொண்டு வரத்தானே செய்யும். இப்போ அதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா இல்லை. அதே போல இறைவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு எப்பவுமே அன்பு அடிப்படையிலானதா இருக்கணும், ஸ்நேகபூர்வமானதா இருக்கணும், தேவை அடிப்படையிலானதா இருக்கக்கூடாது. இறைவனுக்கும் எனக்கும் இடையிலான உறவு தேவை அடிப்படையில் இருக்குதா அல்லது ஸ்நேகபூர்வமா இருக்குதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில என்ன வேண்டா உடனே கடவுள் மனசுல வாராரா அல்லது வேறு வேறு உறவுகள் வருதா? கஷ்டம்ண்டா மட்டும் இல்ல, சந்தோஷம் உண்டாலும் முதல்ல எனக்கு யார் ஞாபகம் வருவாரோ? இறைவன் தான். ஒவ்வொரு நாளும் நான் கடவுளை கும்பிடல, இந்த குறைகளை மட்டும் சொல்லி அவரை நான் கும்பிடக்கூடாது, அவரோட நான் கதைக்க கூடாது. ஒரு ஆள் என்னோட எந்த நேரம் குறைகளையே கதைச்சு கொண்டுதான் எனக்கு கேட்டுன்றது எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு பிள்ளைகளோ சகோதரங்களோ உறவுகளோ வந்தா எந்த நேரம் குறை தான் கதைக்கிறது. என்ன குறை? தண்ட குறையை பற்றி கதைக்கிறது, அல்லது தனக்கு நடந்த அநியாயங்கள், துன்பங்கள், வேதனைகளை பற்றி கதைக்கிறது. கேட்டோன்றது எங்களுக்கு எப்படி இருக்கு? தூரத்துல கண்டாலே ஐயோ வருதான்னு சில வழியில கதவை மூடிட்டு பிள்ளைகள் சொல்லிட்டு இருந்துருவோம். கேட்டா சொல்லிட்டு வீட்டுல இல்லைன்னு டூலுக்குள்ள ஒழிஞ்சிருவோம். அல்லது ரோட்ல இருந்து தூரத்துல கண்டாலே பாதையை மாத்திக்கொண்டு மட்ட பக்கம் போயிடுவோம், அல்லது காணாத மாதிரி மட்ட பக்கம் திரும்பிடுவோம். கடவுளுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. எந்த நேரம் நான் அவரோட குறையிலேயே கதைச்சு கொண்டிருந்தா அப்படின்னா நான் ஆறுதலுக்கு இங்கதான் போய் கதைக்கிறது அப்படி யோசிப்பேன். உறவுண்டா புற கதைக்கிறதுக்கு மட்டுமா? இல்லத்தானே, எல்லாம் தானே, இன்பம் துன்பம் எல்லாத்தையும் பங்கு போடுறதுக்கு தானே உறவு. அப்ப கடவுளோட நான் கதைக்க தொடங்கும் முதல் எப்பவுமே என்ன முதல் கதை போகணும்னு நான் மனசுல நினைச்சு கொள்ளுவோம். முதல் நாள் என்ன கதை போகணும்னா அவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னத்துக்கு நன்றி சொல்லணும்? எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். எனக்கு 2 கால் இருக்குது நடக்கிறதுக்கு, காலால் தானே எல்லாரும் நடந்து வந்தோம். கால் இருக்குது, கை இருக்குது, இன்னும் சுவாசம் ஒழுங்கா வேலை செய்யுது, நான் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு செமிக்குது, உடம்புல தண்ணி இருக்குது, வாயால குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு, சாப்பிடக்கூடிய மாதிரி. நான் ஹாஸ்பிட்டல்ல இல்லை, முதலாவது நான் டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல இல்லை, நான் வீட்டுல இருக்கிறேன். அதுக்கே முதலாவது நான் என்ன செய்யணும்? இறைவனுக்கு நன்றி சொல்லணும். நான் ஒரு வீட்டுல இருக்கிறேன், எனக்கு மேல ஒரு கூரை இருக்குது, என்ன சுத்த வர 4 சுவர் இருக்குது,
இறைவனுக்கு நான் நன்றி சொல்லணும், வெகு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும். சரி, சின்ன சின்ன ஏதாவது வருத்தம் இருக்குது, குளிசை போடுற மாதிரி இருந்தாலும் மிச்சம் ஹாஸ்பிட்டலில் இல்லை தானே. நான் இப்போ நான் இறைவனுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். நன்றி சொன்னாலே எனக்கு போதுமெண்டா ஆகிடும், மிச்சம் கதைக்க தேவையில்லைண்டா ஆகிடும். ஏன்னா இவ்வளவு இருக்குத்தானே. அப்போ நான் கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இப்போ உறவு என்று சொன்னால் எப்பவுமே அது ஒரு சம்பந்தம் தானே. உறவுன்றது ஒரு சொந்தம் பந்தம் என்று சொல்லுவோமே, நாங்கள் சொந்த பந்தங்கள் என்று சொல்லுவோமே. ஆனால் எங்களுக்கு உறவு என்று சொல்லி யாராவது எங்களை ரொம்ப கட்டுப்படுத்தினா, நீ எனக்குத்தான் சொந்தம், நீ என்று சொல்லத்தான் கேட்கணும், என்ன மாதிரி நீ ஒன்றும் செய்யக்கூடாது என்று ரொம்ப என்னை கட்டுப்படுத்தினா எனக்கு பிடிக்குமா? பிடிக்காது தானே. அப்போ நான் அதில் சுதந்திரமாக இருக்கணும்னு தான் விரும்புவேன். ஆனால் இன்னைக்கு நாங்கள் கட்ட போகிற இந்த காப்பும் ஒரு பந்தம் தான், ரக்ஷாபந்தன் என்று தானே சொல்கிறது. இப்போ பந்தம் என்று சொல்கிறது இது ஒரு ஒப்பந்தம். எந்த ஒரு உறவுலையும் ஒரு ஒப்பந்தம் தானே. ஒரு திருமண சம்பந்தம் என்று சொன்னால் நான் கடைசி வரைக்கும் முன்னோடு இருப்பேன், ஒரு சத்தியம் செய்து தான் எப்போவுமே ஒரு உறவு ஆரம்பமாகுது. அது மாதிரி ஒரு தொழில் உறவாக இருந்தால் நாங்கள் அதுலேயும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்வோம். ஒப்பந்தம் சம்பந்தம் இப்படி நாங்கள் சொல்கிறோம் தானே. அங்கே ஒரு உடன்பாடு ஒன்று ஏற்படுத்தி கொள்வோம். அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் இறைவனோட ஒரு ஒப்பந்தம் செய்ய போகிறோம். என்ன ஒப்பந்தம்னு சொன்னால், இறைவன் எனக்கு நான் உன்னை எப்பவுமே உனக்கு துணை நிற்பேன், உன்னை நான் காப்பாற்றுவேன், உன்னோடையே இருப்பேன் என்று எனக்கு சத்தியம் செய்வார். ஆனால் அதுக்கு முதல்ல நான் அவருக்கு ஒரு சத்தியம் செய்யணும். ஏன்னா இறைவன் எனக்கு துணை நிற்கிறதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் இருக்குது. என்ன நிபந்தனைன்னு சொன்னால், முதல் அடியை நீ எடுத்து வை, பிறகு நான் உனக்காக 100 அடி எடுத்து வைப்பேன் என்று சொல்கிறேன். முதல் அடி என்னன்னு சொன்னால், நான் அவரை நம்புகிறேன், எனக்கு அவரில் நம்பிக்கை இருக்குது என்றதை முதல்ல நான் அவருக்கு நிரூபிக்கணும். அப்போ அதுக்கு பிறகு அவர் நான் இருக்கிறேன் என்றதை எனக்கு நிரூபிப்பார். இந்த நாயன்மார்கள கதைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுல எல்லாம் அவங்க நிறைய சோதனைகள் வரும், நிறைய கஷ்ட துன்பங்கள் வரும். ஆனால் கடைசியில் கடவுள் தன்னை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அந்த கதையில காட்டுகிறார். அப்போ அவ்வளவு பேரும் அந்த அவ்வளவு சோதனைகளும் அவருக்கு வந்தது என்னத்துக்கு வந்தது? அவரை வாழ்க்கையில தோல்வி அடைய செய்யறதுக்கா, கஷ்டப்படுத்துறதுக்கா? அவன் நம்பிக்கையை உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கு. கடவுள்ல அவள் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கினா என்றதை வெளிப்படுத்துறதுக்கு. சொல்லினா தானே, திருநாவுக்கரசர் எல்லாம் கல்லில் கட்டி கடல்ல தூக்கி போட்டது, நீச்சரையில போட்டது. அப்ப அவர் கடவுளே என்னையே இப்படி சோதிக்கிறான்னு கேட்டாரா? அப்படி கேட்டாரா? இல்ல தானே. அவர் இறைவன் என்னோட கூடவே இருக்கிற, நீ என்னோட இருக்கும் வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை, எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நீ தான் இருக்கிறிய என்னோட. அதாவது உன்னுடைய துணை எப்பவுமே எனக்கு இருக்குது, நமச்சிவாய என்றதுதான் என்னுடைய துணை என்றதை திருப்பி 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 சொல்லி கொண்டிருக்கிறார். கடவுளுக்கு தெரியாதா இவருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு கீழே என்று? நல்லா தெரியும் தானே. அவரை கல்லில் கட்டி தூக்கி கடலில் போட்டுட்டீங்கன்னா அப்படின்னா இவர் சைவமாகவே இருப்பார். சமண சமயத்திலிருந்து மாறிட்டார் என்று சொல்லி, சைவத்துக்கு போயிட்டார் என்று சொல்லி சமண சமயத்தாக்கள் எல்லாரும் அவரை பிடிச்சி துன்புறுத்துவினார். நீ எங்கள் சமயத்துக்கு துரோகம் செய்துட்டு போயிட்டார், திருப்பி வா சமண சமயத்துக்கு. இவர் மாட்டேன் என்று நிற்பார். அப்போதான் இவருக்கு இல்லாத பொல்லாத கஷ்டங்கள் எல்லாம் கொடுப்பினார். இதெல்லாம் மேலேந்துரால் பார்த்தோன்னு இருப்பார். இறைவன் சிவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர்கிட்ட பொறுப்பு தான் என்னது? தான் இருக்கிறேன் என்றதை அந்த பிள்ளைக்கு காட்டணும், நிரூபிக்கணும். அப்ப அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுவார். அப்ப அதுக்கு நான் முதல் என்ன செய்ய வேணும்? நம்ப வேணும். இப்படித்தான ஒரு பிள்ளைகிட்ட ஒரு 2 பிள்ளைகள் இருந்துச்சுன்னா, அதுல ஒரு பிள்ளைகிட்ட அப்பா சொன்னார், இல்லை 2 பேர்கிட்டையுமே அப்பா சொன்னார், நான் இப்போ தூக்கி உங்களை கடலில் எறிய போகிறேன், என்ன செய்ய போறீங்க? பீச்சுக்கு கூட்டிக் கொண்டு போறாருன்னு வைப்பமே,
கூட்டி கொண்டு போயிட்டு 2 பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறேன், நான் இப்போ உங்கள் 2 பேரும் போய் கடலில் வீச போகிறேன், என்ன செய்ய போறீங்க அது கேட்கிற. அப்ப நம்பிக்கை உள்ள பிள்ளையா இருந்தா என்ன பதில் சொல்லுவோம்? அப்பாவுல நம்பிக்கை இருக்கிற பிள்ளையா இருந்தா என்ன பதில் சொல்லுவோம்? அப்பாவுக்கு அப்பா அப்படியும் காப்பாத்துற. வேற என்ன பதில் சொல்லும்? அதுதான் நம்பிக்கை. அப்பா என்ன காப்பாத்துவாருன்றது நம்பிக்கை இல்ல. அப்படி என்ன அப்பா என்ன எறிய மாட்டீங்க, அப்பா என்ன காப்பாத்துவாருன்னா பிள்ளை என்ன நம்புது? அப்பா என்ன தூக்கி எரிஞ்சிடுவேன் பிறகு காப்பாத்துவேன். ஆனா அப்ப ஒரு பிள்ளை சொல்லுது அப்பா என்ன காப்பாத்துவாரு, மற்ற பிள்ளை சொல்லுது இல்லை அப்பா நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. எது நம்பிக்கை? அப்பா நீங்க எனக்கு இப்படி செய்ய மாட்டீங்க. இதுதான் அப்பாவை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு சொல்றது. இப்ப கடவுளை நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா நான் என்ன நினைப்பேன்? கடவுள் ஒரு நாளும் என்ன கஷ்டப்படுத்த மாட்டார், என்ன வேதனைப்படுத்த மாட்டார், என்ன சோதிக்க மாட்டார், என்ன துன்பப்படுத்த மாட்டார், செய்யறதெல்லாம் எனக்கு நன்மைக்குத்தான். அல்லது பிள்ளை என்ன சொல்ல, என்ன நீச்சல் பழகணும் மட்டும்தான் இப்படி நீங்க தூக்கி எறிய போறேன்னு சொல்றீங்க என்று சொல்லும். ஒன்று சொல்லும் இல்லை நீங்க இப்படி செய்ய மாட்டீங்க, அது இல்லாட்டி சொல்லும் அப்பால நம்பிக்கை இருந்தா நான் நீச்சல் பழகணும் மட்டும்தானே என்ன நீங்க இப்படி செய்வேன் என்று சொல்றீங்க. ரெண்டாவது பிள்ளை என்ன நினைக்குது? அந்த பிள்ளைக்கு நீச்சலே தெரியாது, ஆனா சொல்லுது என்ன நீச்சல் பழகணும் தானே நீங்க இப்படி சொல்றீங்க என்று சொல்லுதண்டா. அந்த பிள்ளை அப்பா பற்றி என்ன நினைக்குது? என்ன நம்பிக்கை? நீங்க எனக்கு என்னதான் செய்தாலும் அது நன்மைக்கு, கைவிட மாட்டாருன்ற கதையும் இல்லை. அப்படியெல்லாம் நான் நினைக்கிட்டு திருப்பி திருப்பி துன்பத்தை தான் நான் யோசிக்கிறேன். நான் நன்மையை நினைக்க வேணும், நல்லதை நம்ப வேணும். அப்போ ஒன்று நம்பிக்கைன்னு சொன்னா அப்பா நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. ரெண்டாவது நீங்க நான் நீச்சல் பழகணும் தானே இப்படி செய்ய போறேன்னு சொல்றீங்க. அப்படியேண்டா நீங்க என்னதான் எனக்கு செய்தாலும் அது எல்லாம் நன்மைக்குத்தான், ஏதோ ஒரு பெரிய நன்மைக்குத்தான் நீங்க எனக்கு இதை செய்யறீங்க. இப்படி நினைக்கிறது தான் சொல்றது நம்பிக்கை. அந்த நம்பிக்கைன்றது யாருக்கு மனசுல இருக்கும், யாருக்கு அது பலமா இருக்கும், யாருக்கு அது பலிக்கும் சொன்னா நல்ல மனசு கொண்டாக்களுக்கு. நல்ல மனசு கொண்டாக்கள் ஒரு நாளும் கூட அதை நான் யோசிக்க மாட்டேங்க, ஒரு நாளும் பயப்பட மாட்டேங்க. நம்பிக்கையும் பயமும் இருட்டும் வெளிச்சமும் மாதிரி. இப்ப இந்த அறையில இருக்கிற இருட்டை இல்லாமலாக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த அறை இருட்டா இருக்குன்னு வச்சுக்கொள்ளுவோம். இந்த இருட்டை இல்லாமலாக்கணும்னா இருட்டு போ சுய் கலைக்கிறதா? கலைக்கிடுமா? வெளிச்சத்தை போட்டா தண்டை பாட்டுல இருட்டு வந்துடும். அது மாதிரி லைட்டை ஆஃப் பண்ணினா தண்டப்பாடுல இருட்டு வந்துடும். இருட்டு வெளிச்சம் ஒன்றா இருக்கேமோ? இருக்கே இல்லாது. அதே மாதிரி நம்பிக்கையும் பயமும் ஒன்றா இருக்கே இல்லாது. கடவுள்ல எனக்கு ஒன்றில் நம்பிக்கை இருக்கணும் அல்லது பயம் இருக்கணும், ரெண்டுல ஒன்று இருக்கும். நம்பிக்கை இருக்கிற இடத்துல பயம் இருக்காது, பயம் இருக்கிற இடத்துல நம்பிக்கை இருக்காது. எத்தனை பேருக்கு கடவுளுக்கு பயம்? எல்லாருக்கும் சொல்ல தேவையில்லை. நாங்கள் உறவை பற்றி கேட்க எல்லாரும் உறவை சொல்லவும் இல்லை, எல்லாரும் உறவு இல்லைன்னு சொல்லவும் இல்லை. எத்தனை பேருக்கு கடவுள்ல பயம் இருக்கு? எத்தனை பேர் பயபக்தியோட கடவுளை நினைக்கிற நீங்க? அப்ப பயம் இருக்குதானே? கேட்டேன் எத்தனை பேருக்கு பயம் இருக்கு? எத்தனை பேருக்கு கடவுள்ல பயம் இருக்கு? நம்பிக்கை இருந்தால் பயம் இல்லை. அப்ப எத்தனை பேர் பயபக்தி செய்யற நீங்க? பயபக்தி இருக்கு கடவுள்ல. நாங்களே சொல்றத நாங்க கொஞ்சம் தெளிவா யோசிக்கல வேணும். எனக்கு நம்பிக்கை இருந்தா நான் கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை. நான் பயப்படுறனா இருந்தா நம்பிக்கை இல்லை. இப்போ ஒரு பிள்ளை
ஏதோ ஒரு தவறு செய்துட்டு இருந்து வைப்போம். அப்ப வீட்டை வந்து சொல்ல அது பயப்படுதா இருந்தா அது என்ன நினைக்குது? ஒரு தவறு செய்துட்டு வீட்டை வந்து சொல்ல பயப்படுது. ரெண்டாவது என்ன நினைக்குது? சொல்ல பயப்படுது. பயம் இல்லாட்டி அது என்ன செய்யும்? செய்த பிள்ளைய வந்து சொல்லும். சொன்னோட நல்ல சாத்து விழுந்துட்டுது ஆளுக்கு. இப்ப அடுத்த தடவை ஏதோ ஒரு பிள்ளை செய்துட்டுது. இப்ப திருப்பி வந்து வீட்டை சொல்ல வேணும். சொல்லிக்க நம்பிக்கை இருந்தா அது என்ன செய்யும்? நம்பிக்கை இருந்தா என்ன செய்யும்? சொல்லுமா சொல்லாதா? சொன்னா நல்ல சாத்துக்குள்ள போயிட்ட அதிபுல ஏன் அடிச்சாலும் பரவாயில்லைன்னு யோசிக்க அது தண்டனை அந்த பிள்ளை இருக்காது. தண்ணியில வச்சுக்கிற அன்பு இருக்கு. என்னில இருக்கிற அன்புல நான் நல்லா வரணும் திருந்தோணும் இந்த கரண்டிக்கு சாத்து விழ போது பரவாயில்ல. அந்த வாங்குற சாத்துல நான் இனிமே செய்ய மாட்டேன். அதனால அந்த அடியை நான் சொல்லி போட்டு வாங்குவோம். இது நம்பிக்கை. அம்மா அடிச்சாலும் அப்பா அடிச்சாலும் அது இந்த நன்மைக்கு தான் என்றது புத்தியில தெளிவா இருக்கிற பிள்ளை பயப்படுமோ? இல்ல. அது தவறு செய்ததையோ ஏதோ ஒரு ஆசையில ஏதோ ஒரு வேகத்துல ஏதோ ஒரு காரணத்தால நான் அந்த தவறு செய்துட்டேன். அப்ப அது தன்னையும் நல்லவன் என்று நம்புது, அம்மா அப்பாவையும் நல்ல வேலைன்னு நம்புது. வாழ்க்கையில மனுஷன் தவறு விடுறது சகஜம்தான். ஆனா திருந்தது புத்திக்கு நல்ல அடி விழுந்தாதான் புத்தியில உரைச்சு நான் திருந்துவேன். அப்ப தன்னிலையும் அன்பும் இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும். அம்மா அப்பாலையும் அன்பும் இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும். அப்ப பயப்பட மாட்டேன். எல்லாத்தையும் உள்ளதை உள்ளபடி சொல்லுவான். இப்ப அந்த அடியவங்க பயப்படுறேன்னு சொன்னா நான் திருந்துறதுக்கு ரெடி இல்லை. திருந்துறதுக்கு ரெடி இல்லை தானே. இதேதான் எங்களோட வாழ்க்கையிலையும் எங்களுக்கு வாழ்க்கையில வார கஷ்ட துன்பங்கள் எல்லாம் எங்களுக்கு விழுகிற அடி, நல்ல அடி விழுது. இந்த அடி என்னத்துக்காக விழுது? நாங்க திருந்தவர் இனியும் நான் வாழ்க்கையில இந்த மாதிரி துன்பப்படாம இருப்போம் சொன்னா இப்ப நான் நல்லா வாங்கி அப்ப ஒவ்வொரு கஷ்ட துன்பங்களையும் அனுபவிச்சு கடந்து போகைக்குள்ள நான் என்ன யோசிக்கணும்? நான் என்ன புல விட்டேன்னா எனக்கு இந்த கஷ்ட துன்பங்கள் வருது. அப்ப நான் இனிமே அந்த மாதிரியான செயல்களை நான் செய்யக்கூடாது. அதுக்கு பதிலா நாங்க என்ன செய்யறது? போய் கடவுளுக்கு முன்னாங்க, கடவுளே என்னப்பா இப்படி போட்டு துன்பப்படுத்துற, என்னையே போட்டு இப்படி கஷ்டப்படுத்துற அண்டா நம்ம கடவுளுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்னா, ரொம்ப நல்லவ, நான் உங்களை எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன், நான் உங்களை எவ்வளவு பக்தியா இருக்கிறேன், ஆனா நீ ஏன் என்ன போட்டு துன்பப்படுத்துறா? யாரை கெட்டவன் மாதிரி காட்டுறான்? இறைவனை கெட்டவன் மாதிரி காட்டுறான். அப்படி நினைக்கிற எங்கட மனசு எவ்வளவு கூடாதுன்னு யோசிச்சுக்காங்க. கூடாத மனசு உங்களுக்கு கடவுளுக்கும் உலகம் முழுக்களும் கோயில்கள் இருக்குது, உலகம் முழுக்க தேவாலயங்கள் இருக்கு, பள்ளிவாசல்கள் இருக்கு. இந்த மார்க்கத்துலதான் இறை வணக்கம் இல்லை, எல்லாத்துலயும் இருக்குது. அப்ப அவ்வளோத்துக்கு உலகமே போற்றி துடிக்கிற ஆளை நான் என்ன சொல்றேன்? கெட்டவர்ன்னு சொல்றேன். உனக்கு கண் இல்லையா, கருணை இல்லையா? அப்படி இல்லை நாங்க கேட்கிறோம் தானே. அப்ப எங்களோட வாழ்க்கையில ஏன் கஷ்ட துன்பங்கள் வருது? இது கடவுளோ தார இல்ல, இது எனக்கு வாழ்க்கை தருதுன்னு நினைச்சு கொள்வோம். வாழ்க்கை தருது என்று சொன்னா இது எனக்கு நானே ஏற்படுத்தி கொண்டதுதான். எனக்கு நானே ஏற்படுத்தி கொண்டதுன்னு சொன்னா இந்த சொல்லிடுங்க, ஒரு பிலா விதையை விதைச்சா ஆப்பிள் மரம் முளைக்குமா? அல்ல மாமரம் முளைக்குமா? இல்லத்தானே. பிலா விதையை முளைச்சா என்ன மரம் முளைக்கும்? பிலா மரம் தான் முளைக்கும். அது மாதிரி மாவிதையை விதைச்சா மாமரம் தான் முளைக்கும். எந்த வாழ்க்கையில நான் இன்னத்தை விதைச்சனோ அதைத்தான் நான் ஒவ்வொரு நாளும் அறுவடை செய்வேன். அப்ப இந்த அறுவடையெல்லாம் யார் விதைச்சது? நான் விதைச்சது. இது கடவுள் தார பலன் இல்லை, இது நான் விதைச்சது. இந்த பலனை நானே அனுபவிக்கிறேன், நானே அறுவடை செய்கிறேன்.
நான் யார் என்றால் நான் வந்து ஒரு உயிர், ஒரு ஆத்மா. இந்த பிறவி என்ற போன வாழ்க்கையின் தொடர்ச்சி. இந்த பிறவிதான் இந்த வாழ்க்கையின் ஆரம்பம் இல்லை. போன வாழ்க்கைகளில் நான் வாழ்ந்து செய்த செயல்கள தொடர்ச்சி தான் இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த வாழ்க்கையில் நான் எதிர்கொள்றதெல்லாம் போன வாழ்க்கையில் நான் யாருக்கு என்னென்று கொடுத்து வாங்கி வச்சிருந்தனானோ அதுக்குரிய பலாபலனை இப்போ நான் கண்டு கொண்டு இருக்கிறேன், வாங்கி கொண்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு நினைவு இருக்கோ எந்த பிறப்பில் யாருக்கு என்னத்தை செய்து போட்டு வந்திருக்கிறேன் என்று எனக்கு நினைவு இல்லை. அது மாதிரி எனக்கு முன்னால் வர்ற ஆட்கள் சந்திக்கிற ஆட்கள் எங்களோட வீட்டை வந்து ஒரு கல்லன் வந்து கலவர் கொண்டு போகிறாருன்னு வைப்போம். நான் கல்லனையே எனக்கு தெரியாது, யார் எடுத்தது என்ன ஒன்றுமே தெரியாது. கூறிய பிச்சு வந்து இறங்கி நான் ஒருத்தரும் இல்லை. சரி, எல்லாரும் கோயிலில் நின்றுனாங்க திருவிழாவில். அதுவும் இன்றைக்கு எங்கட திருவிழா. அப்போ நிறைய காசெல்லாம் ஆயிரக்கணக்கில் செலவழித்து ஆஹா ஓ நாங்கள் திருவிழா நடந்து கொண்டிருக்குது. வீட்டை வந்து கூரையை பிச்சு இறங்கி எல்லாம் போயிடுச்சு. அப்போ நான் என்ன யோசிப்பேன், திருவிழா இது செய்து நான் உனக்கு தானே திருவிழா செய்து கொண்டிருந்தேன். நான் அப்போ எந்த வீட்டை நீ பார்க்கலையே, நான் உண்ட வீட்டுக்கு உனக்கு எவ்வளவு கொட்டி கொட்டி செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ இன்னும் பெருக்கி தராம நீ எந்த வீட்டில் உள்ளதையும் இல்லை அள்ளி கொண்டு போக விட்டுட்டு பார்த்து கொண்டு இருந்தேன். நான் இனி உனக்கு என்ன செய்யணும், நான் இனிமேல் திருவிழா செய்ய மாட்டேன் அந்த முடிச்சிருவிழா முடிவு எடுத்துருவோம். இந்த திருவிழா அன்றைக்கு தானே இப்படி நடந்துச்சு. அதுவும் ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்காக நான் சேர்த்து வச்சதுன்னு வச்சுக்கொள்வோம். அது அப்படியே போயிடுச்சுது. இப்போ இந்த கள்ள நேரம்னு எனக்கு தெரியாது. போலீஸுக்கெல்லாம் போய் சொன்னதுதான், போலீஸ் எல்லாம் வந்ததுதான், பார்த்ததுதான். ஆனால் அது திரும்பி வேற இல்லை. இதுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் இருக்கா? கடவுளுக்காக கோயிலில் திருவிழாவில் நான் செலவழித்த காசெல்லாம் தப்பிட்டுது. வீட்டில் களவு போனதெல்லாம் எனக்கு அது வீணா போக வேண்டிய காசு தான். அது நான் வீணா இந்த கையுக்கு வந்த காசு. இப்போ இல்லை, இந்த பிறப்பில் நான் நேர்மையா உண்மையா பாடுபட்டு கஷ்டப்பட்டு சேர்த்துழைச்ச காசா இருக்கலாம். ஆனால் முந்தி நான் யாருக்கோ கோடிக்கணக்கா ஆப்டியோ சும்மா வருகின காசா இருக்கு. ஆப்டியோ இந்த ஆத்மா நான் அள்ளி எடுத்துட்டு யாரையோ துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி வாங்கிட்டேன். இப்போ என்ன நடக்குது, அது என்ற கையால போகும். ஆனா நான் கோயிலுக்கு செலவழிச்ச காசு இருக்கல்லோ, அது சாமி பேர்ல கடவுளுக்கு புண்ணியத்துக்கு என்று செய்த காசு. அது வீணா போச்சோ? இல்லை. அதால அவ்வளவும் எனக்கு திரும்பி வரும் அந்த காசு. ஏன்னா நான் தெய்வத்தின் பேர்ல பொதுப்பணிக்கு, பொது தேவைகளுக்கு, பொது சேவைகளுக்காக சொல்லி கொடுத்தது. அந்த காசு அவ்வளவு எனக்கு புண்ணிய கணக்குல தான் போய் சேர்ந்தது. இது ஒரு பெரிய பாவம் எனக்கு கழிஞ்சிட்டுது. கழிப்பு கழிக்கிறேன்னு சொல்லுவோம், இது ஒரு பெரிய கழிப்பு கழிஞ்சிச்சுது. இல்லாட்டி நான் நினைக்கணும் இவ்வளவு காசும் இந்த கையால் போக வேண்டிய காசு. எனக்கு ஒரு கொடிய வருத்தம் வந்து நான் ஹாஸ்பிட்டல் அது இது அந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் திரிஞ்சு உடலால் நானும் வருந்தி உறவுகளும் வருந்தி இவ்வளவு காசும் கையால் போய்தான் இருக்கு. ஆனால் அது இப்படி களவுன்னு போனது பரவாயில்ல தானே. ஒரு வீட்டை கூறிய பிச்சிருப்பினும் அதை திருத்தலாம். ஆனால் அது போக வேண்டியது தான் என்று நான் நினைக்கணும். அப்போ இதில் கடவுளுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லை. கடவுளுக்கு திருவிழா செய்ய கடவுள் இங்கே வீட்டில் இருக்கிற காசை கொள்ளையடிக்க வச்சு போட்டு பேசாமல் இருந்து வரும் இல்லையா? இப்படி எங்களோட வாழ்க்கையில நான் விளங்கி கொள்ளணும். இந்த வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு அநீதி அநியாயங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகளுக்கு யார் பொறுப்பு? சும்மா சொல்றீங்களா உண்மையா சொல்றீங்களா? நாங்க பொறுப்பு ஏற்றுக்கொள்ள முடியுதா? அப்ப என்னதுக்கு கடவுள் இருக்கிறார்? கடவுள் பின்ன என்னத்துக்கு இருக்கிற? முப்பிரவியில செய்ததுக்கு வச்சு தண்டனை கொடுக்கறது அதட்டவே இல்லையா? இப்ப மாவிதையை விதைச்சா மாமரம் முளைக்குது என்று சொன்னா கடவுளை முளைக்க பண்ற. அது இயற்கையா தானே முளைக்குது. அது செட்டப் அதுதான் மாமரம் முளைக்கும். அது மாதிரி நான் என்னென்ன வினைகள் செய்யறனோ அதுக்குரியது இயற்கையாவே அந்த வினை பயன் எனக்கு முன்னால தண்ட பாட்டில் நிற்கும். அது நாங்க ஊடி கொண்டு வர்றதும் இல்லை, கடவுள் கொண்டு விடுறதும் இல்லை. அது இயற்கையா அந்த செட்டப்ல அது தண்ட பாட்டில் அது அந்தண்டைக்கு அந்தந்த கர்மங்கள் அந்தந்த அலுவல்கள்
தண்டை பாட்டில் நடந்து கொண்டு போகும். அப்போ இதில் கடவுளுடைய வேலை என்னன்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு நல்ல மாணவனாக இருக்கிறேன் வைப்போம், ஒரு சிறந்த மாணவனாக இருக்கிறேன். மாணவன் சொன்னால் ஸ்கூலுக்கு நான் நல்ல பிள்ளை, ஸ்கூலுக்கு டைமுக்கு போவேன், வெளில போய் கிளாஸ் ரூம் எல்லாம் கூட்டி வைப்பேன், சோக் எல்லாம் எடுத்து வைப்பேன், ரெஜிஸ்டர் எடுத்து வைப்பேன், டீச்சருக்கு என்ன வேணுமென்றாலும் உதவிகள் நான் செய்வேன். ஆனால் நான் நல்லா படிக்க மாட்டேன். இப்போ எக்ஸாம் வந்துச்சு, இப்போ டீச்சர் என்ன பாஸ் பண்ணி விடுவாவா? இல்லை தானே, இல்லை, ஃபெயில் தான் வரும். அப்போ பிள்ளை இவ்வளோ நல்ல பிள்ளையா இருந்தோம், சோதனையில் ஃபெயில். ஏன் ஃபெயில்? அப்போ டீச்சரோ ஃபெயில் பண்ணினவ. அப்போ டீச்சருடைய வேலை என்ன? படிப்பிக்கிறது மட்டும்தான். படிக்கிறதும் செய்யறதும் ஆட்ட வேலை. அதே மாதிரி கடவுளோட வேலையும் உங்களுக்கு நல்ல புத்திய தாரதுதான். நல்ல புத்திமதி சொல்லுவார், நல்ல அறிவை கொடுப்பார். அவர் ஞானக்கடல் தானே. அப்ப அவர் எங்களுக்கு அறிவையும் தருவார், அந்த அறிவின் வழி நடக்கிறதுக்கு மனதுல உறுதியையும் தருவார், பலத்தையும் தருவார். மிச்சம் செய்ய வேண்டியது யார்கிட்ட பொறுப்பு? எங்களை பொறுப்பு தான். அதனால நான் என்ன செய்வேன்னா, முதலாவது எந்த பக்கத்துல எந்த கடமையை நான் செய்யும். எந்த கடமை என்ன? எந்த வாழ்க்கையில நான் விதைக்கிறதெல்லாம் நல்ல விதைகளாவே இருக்கும். அப்ப எனக்கு என்ன பலன் வரும்? நல்ல பலன் வரும். அப்ப நான் கடவுளுக்கு என்ன சொல்லணும்னா, என்ன உயிராபத்தான நேரமா இருந்தாலும் இந்த உயிரை காப்பாத்துறதுக்கு கூடி நான் பிள்ளையான வழியில போகக்கூடாது. இதான் மகாபாரதம் அந்த கதை பார்த்துருக்கிறீங்களா? வீடியோவில் படமா திரைப்படமா எல்லாம் வந்துச்சு. அதில் தர்மன் என்று ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் மூத்தவர். இதெல்லாம் ஒரு கதை, எங்களுக்கு பாடம். வாழ்க்கையில் எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு தன் சகோதரங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும், தன் குடும்பமே சீரழிஞ்சாலும், எவ்வளவு அநீதி நடந்தாலும் தர்மம் தவற மாட்டேன். கடைசியில் வெற்றி யாருக்கு? பாண்டவர்களுக்கு. அத மாதிரி எந்த வாழ்க்கையில பாரதி அதுலேயும் வந்து கிருஷ்ணர் விளங்கப்படுத்துவார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நீங்க ஏன் ஒவ்வொரு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வந்தது. அப்ப அந்த சூதாட்டத்துல தானே அவை தோத்து போவினா. இப்ப சூதாட்டம் விளையாட தொடங்கிக்குள்ளேயே நீங்க என்ன சொல்லி இருக்கணும் சொல்லுவீனா, கௌரவர்களும் பாண்டவர்களுக்கு இடையில் தானே அந்த சூதாட்டம் நடக்கும். இப்ப கௌரவர்கள் விளையாட தொடங்கிக்குள்ள அவையின் மூத்தவர் சொல்லி போடுவார், எங்களுக்கா வேண்டி சகுனி மாமா தாயம் போடுவார். அவர் வந்து கெட்டிக்காரன், அந்த தாயம் போடுறதுல தனக்கு சாதகமா நம்பர் விழுகிற மாதிரி தாயத்தை உருட்டுவார். அவ்வளவு கெட்டிக்காரன் அவர். அப்ப அந்த நேரத்துல பாண்டவர்கள் என்ன சொல்லி இருக்கணும்? பாண்டவர்கள பக்கம் பெரிய துணையா நின்றது யாரு? எப்பவுமே இந்த மகாபாரத கதை தெரியுமா? கிருஷ்ணர். அப்ப பாண்டவர்கள் அந்த நேரம் என்ன சொல்லி இருக்கணும்? எங்களுக்கா வேண்டி கிருஷ்ணர் தாயம் உருட்டுவர், அவர் விழுந்த நம்பரையும் மாற்றக்கூடியவர். அப்படித்தானே கிருஷ்ணன். அப்ப இவையில அந்த நேரத்துல கிருஷ்ணனை யோசிக்கல, எல்லாத்தையும் உழந்து கடைசியில நிற்கதியா நிக்கலதான் கிருஷ்ணரை வேல் நினைப்பினார். அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்லுவார்? இவ்வளவு இழப்புகள் உங்களுக்கு வந்ததுக்கு காரணம் நீங்க இந்த காரியத்தை தொடங்கிக்கல, என்ன நீங்க நினைக்கல சொல்லுவார். அப்ப எங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்கணுமா இருந்தா நான் தான் என்ன செய்ய வேணும்? நல்ல செயல்களையே எப்பவும் செய்யணும். நல்ல செயல்கள் நான் செய்யணுமா இருந்தா எனக்கு மெஞ்ஞானம் இருக்கணும். மெஞ்ஞானம் சொன்னால் ஞானம், நல்ல அறிவு இருக்கணும். எது சரி எது பிள்ளையாது இதை நான் கட்டாயம் படிக்கும். எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம் இல்லத்தானே? நீங்கள் ஸ்கூல்ல படிப்பினமோ இல்லத்தானே? இந்த மாதிரி ஆன்மீக பாடசாலைகள்ல தான் எங்களுக்கு நல்ல அறிவை நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையங்கள் எல்லாத்திலையும் வந்து ஆன்மீக ஞானம் தான் படிப்பிக்கிறது. வாழ்க்கையை நான் எப்படி வாழ வேணும், எது சரி எது பிள்ளை, துன்பமான நேரங்கள் கஷ்டமான நேரங்கள் எல்லா நேரங்களையும் நான் என்னென்ன மாதிரி இருக்க வேணும், என்னென்ன மாதிரி நடக்க வேணும், இறைவன் என்ன வழியில எனக்கு துணை நிற்பார், நான் எப்படி என்ன வழியில எனக்கு உதவியா இருக்க வேணும் என்று சொல்லி இந்த விஷயங்களை தான் நாங்கள் படித்து கொள்வோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இறைவனுக்கு நான் வந்து ஒரு ஒப்பந்தம் செய்ய போறேன், ஒரு சத்தியம் செய்ய போறேன். என்ன சத்தியம்? என்னென்ன சந்தர்ப்பங்கள்ல நான் வாழ்க்கையில தவறான எண்ணங்களை சிந்திக்கிறேனா, அந்த மாதிரியான விஷயங்கள்ல இனிமே நான் கொஞ்சம் கவனமா இருப்பேன். 2, நான் இறைவனுக்கு சத்தியம் செய்து ஒரு துண்டு ஒன்று எழுதுவோம். இந்த முன்னால இருக்கிறத நீங்க யாக உண்டம்னு நினைச்சு கொள்ளலாம். இதுல வந்து இப்ப நெருப்பெல்லாம் எரிஞ்சு கொண்டு இருக்குன்னு நினைச்சு கொள்ளுவோமே.
அப்போ இதில் நாங்கள் வந்து என்ன செய்வோம் என்றால் ஒரு அந்த இப்போ உங்களை எல்லாருக்கும் ஒரு துண்டு ஒன்று தருவீங்க, ஒரு பேப்பர் துண்டு உண்டு. அதில் இப்போ நீங்கள் எழுதுவோம், என்ன எழுத போகிறீங்க, உங்களை நீங்கள் துக்கப்படுத்துகிற மாதிரியும் மற்றவைகளை நீங்கள் துக்கப்படுத்துகிற மாதிரியும் என்ன விதமான எண்ணங்கள் எனக்கு மனசில் வாருது என்றதை யோசித்து கண்டுபிடிக்கும். இப்போ சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவோம், இப்போ ஒரு எனக்கு வந்து ஒரு ஆள் என்ன வந்து இப்போ கொடுக்க வேணாங்கிறது பேப்பர், எனக்கு வந்து ஒரு ஆள் ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி போட்டதுன்னு வச்சுக்கொள்ளுவோமே, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கடுமையான வார்த்தையை எனக்கு சொல்லி போட்டது. அப்போ நான் வந்து பேசாமல் போயிட்டேன். ஆனால் இன்னுமே இந்த மனசுல இருந்து அந்த வார்த்தையை நான் மறக்கல. எப்போ அவரை பார்க்கையும் எனக்கு அது நினைவு வருது. சும்மா வெளியில சிரிச்சு கதைக்கிறேன், பேசுறேன், பழகிறேன். ஆனால் அந்த மனசுல அந்த கரள் இருக்குது, அந்த காயம் இருக்குது, அந்த வேதனை இருக்கு. என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் நினைக்க நினைக்க என்ன நடக்கும்? இப்போ காலில் ஒரு காயம் வந்தா அதை கிளறி 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 கொண்டே இருப்போமா அல்லது ஆற விடுவோமா? ஆற விடுவோம். இது இவர் வார்த்தையால சொன்ன காயம் மனசுல ஏற்பட்டது, ஒரு புண்ணொண்டு. நாங்க ஆற விடுறீங்க என்ன செய்யறது? நினைச்சு நினைச்சு கிளறது, திருப்பி திருப்பி கிளறது. இப்படி ஒரு வார்த்தை சொன்னவர், என்னை இப்படி நடத்தினவே, எனக்கு இப்படி செய்தவே என்றதை திரும்பி 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 நான் மனசுல நினைக்கிறது. நினைக்க நினைக்க என்ன நடக்கும்? என்னையும் நான் காயப்படுத்தி அவைகளை பற்றி நினைக்க நினைக்க அந்த கொடூரமான எண்ணங்கள் அவைகளுக்கும் போகும். போக போக என்ன நடக்கும்? அவையிலும் அப்படியே இருப்பினும் மாற மாட்டேன். அவைகளுக்கும் என்ன பார்க்கல, ஏதோ ஒரு கோபம் வரும், ஏதோ ஒரு வெறுப்பு வரும், ஏதோ ஒரு விருப்பம் இல்லாத நம்மோடு அவைகளுக்கும் வரும். இப்போ அவைகளுக்கும் திருப்பியும் எனக்கு ஏதாவது செய்யணும் போல இருக்கும். என்ன கண்டா ஏதோ பிடிக்காது. என்னென்னா நானும் மனசுக்குள்ள நினைக்கிறேன் அவைகளை பற்றி, அப்படி செய்யறது இப்படி செய்யறது. வெளியில சிரிச்ச கதைப்பா ஏதாவது தேவையான அவசரம்னா கொடுத்து வாங்குவோம். ஆனால் மனசுக்குள்ள இப்படி ஏதாவது இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு கொஞ்சம் கோவம் வரும், அல்லது யாராவது கொஞ்சம் ஏதாவது நல்லா போட்டிருக்கணும், நல்லா வச்சிருக்கணும்னா அதை பார்த்தோன்னே நான் கொஞ்சம் அவங்களெல்லாம் இப்படி வசதியாக இருக்கிறாங்க நினைக்கிறேன்னா அதை பார்த்து நான் சந்தோஷப்படையில. ஒரு சின்ன ஏக்கம் எனக்குள்ள, நமக்கு இல்லையே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அல்லது சில வேளையில் சில பழக்கம் இருக்கும், யாருக்கும் ஏதாவது ஒன்று நடந்துட்டுதண்டா கிடைச்சிட்டுதண்டா, அது எங்கேருந்து வந்தது, இவைகளுக்கு எப்படி வந்தது, யார் கொடுத்துருப்பினோம் என்று அதை பற்றி சிந்திக்கிறது. அப்போ இதுகளெல்லாம் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள் தானே, பிரயோசனம் இல்லாதது தானே. அப்போ ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போயிட்டாராமன்னா அவர் எப்படி போனவர், அவர் ஏஜென்ட்டுக்குள்ளார போனவரா, காசு கட்டி போனவரா, விசா எடுத்து போனவரா, வேலை கிடைச்சு போனவரா, கல்யாணம் கட்டி போனவரா, படிக்க போனவரா, எங்களுக்கு என்னத்துக்கு இதை இப்படி நிறைய யோசிப்போம், தேவையில்லாத நிறைய விஷயங்கள். அப்போ இதால் எங்களையும் நாங்கள் துன்பப்படுத்தி மற்ற வேலையை நாங்கள் துன்பப்படுத்திடுவோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்படி இப்படி அல்லது சில வழியில் எங்களுக்கு சில சோம்பேறித்தனமான குணங்கள் இருக்கும். அப்படி பல மாதிரி, அல்லது கோபம் வரும் எனக்கு, அல்லது எனக்கு டப்புண்டு அவமானப்பட்ட உணர்வு வாரது, அல்லது எனக்கு என்னத்தையாவது நினைச்சு சும்மா கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறது, பயப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிற விஷயத்தை யோசிச்சு இப்போவே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி இந்த மனதில் இருக்கிற பலவீனமான எண்ணங்கள் போக்குகள் என்னன்றதை ஏதாவது ஒன்று நீங்கள் விளங்கி கண்டுபிடிச்சு அதை எழுதி இந்த யாக குண்டத்தில் நீங்கள் கொண்டு வந்து போடணும். அதுக்கு பிறகு இந்த காப்பு கட்டுற நேரத்தில் அப்போ நான் அப்படி ஒரு நல்ல எண்ணத்தை மனசில் நினைச்சா கடவுளும் அங்கே ரெடியாக இருப்பார். எண்ணத்துக்கு அந்த நல்லதை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருப்பார். அவர் கொடுக்குற அந்த சக்தி தான் எனக்கு காவல், எனக்கு பாதுகாப்பு. அப்போ அதுக்கு அவர் சொல்கிறது என்னன்னா, முதல்ல நீ இந்த மனசில் நல்ல எண்ணத்தை கொண்டு வா, நல்லது செய்வன்னு முடிவெடு, அதுக்கு பிறகு நான் உன்னோட நிற்பேன் அப்படி சொல்கிறார். ஏன்னா கடவுள் வந்து புனிதமான இடத்துல தானே நிற்பார், தூய்மையான இடத்துக்கு தானே வருவார். அப்போ இந்த மனசை நான் குப்பையாக வச்சுருந்தேன்டா யாரும் நாங்கள் திரும்பி பார்க்க மாட்டேன், அது என்ன ஒரே ஊத்தையும் குப்பையுமா இருக்குது, நான் எப்படி இங்கே போகிறது யோசிப்பேன். இப்போ இந்த மனதை நான் தூய்மையாகவும் சுத்தமாகவும் புனிதமாகவும் வச்சுருந்தா கடவுள் அங்கே ஆசையாக
வந்திருப்பார். இப்போ அதுதான் இந்த காப்புண்ட மகத்துவம். சிவனை நினைச்சு நான் இந்த மனதில் இருக்கிற ஒரு அழுக்க இன்றைக்கு இதில் அவருக்கு முன்னால் அர்ப்பணம் செய்கிறேன். அவர் தன்னுடைய அந்த புனிதமான சக்தி என்னோட எப்போவுமே துணை நிற்கும் என்று சொல்லி அந்த காப்பை இன்றைக்கு எனக்கு அவர் கட்டுவார். அதுக்கு முதலாவது உங்களுக்கு நெத்தியில் ஒரு சந்தன பொட்டு வைப்பின. சந்தனம் குளிர்ச்சி தானே. எனக்குள்ள இருந்து என்ன எரிச்சு கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி தீய எண்ணங்கள் தான். அப்போ அந்த தீய எண்ணங்களை நான் வெளியில விட்டேன்டா தான், அனுப்பினேன்டா, இல்லாமல் ஆக்கினேன்டா தான் ஆத்மா குளிர்ச்சி அடையும். ஆத்மா குளிர்ச்சி, மனம் குளிர்ச்சி அடைஞ்சாதான் நல்ல செயல்கள் செய்வான், நல்ல எண்ணங்களை சிந்திப்பான். அதுக்காக முதல்ல உங்களுக்கு சந்தன போட்டு வழிபடும். அதுக்கு பிறகு உங்களோட கையில புனிதமாகி ஒரு புனிதமான மனநிலையில இருக்கிறீங்க என்ற நிலையில உங்களுக்கு அந்த காப்பு அணிவிக்கப்படும். அதுக்கு பிறகு உங்களுக்கு பிரசாதமும் ஒரு வாழ்த்து அட்டையும் தரப்படும். அந்த வாழ்த்து நீங்க ஒரு நல்ல எண்ணத்தை இன்றைக்கு நினைச்சு ஒரு நல்ல நாள் இன்றைக்கு என்றதுனால உங்களுக்கு இன்றைக்கு சிவனண்ட விரத நாளுமாக்கும், என்ன பிரதோஷ விரதமாக்கும். அப்போ இந்த நாளில் உங்களுக்கு ஒரு ஏகாதசியா ஏதோ ஒரு நல்ல நாள்னு தெரியும், நாளை தான் பிரதோஷம். இப்போ இறைவனுடைய ஒரு வாழ்த்து அட்டையும் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு மங்களகரமான நாள். அந்த மங்களகரமான வாழ்த்துகளோடையும் உணர்வுகளோடையும் இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் ஏற்படுத்த போகிறேன் என்ற உணர்வோட நாங்கள் இன்றைக்கி புறப்பட்டு போகணும். அதை தொடர்ந்து நீங்கள் கடைப்பிடிச்சு அப்படியே வாழணுமா இருந்தால் தொடர்ந்து இங்கே வகுப்புகளுக்கு வரணும். ஏன்னா அந்த வகுப்புகள் தான் ஆத்மாவுக்கு தண்ணி மாதிரி, சாப்பாடு மாதிரி. அதை தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருந்தால் தான் வெளியில் பல தரப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நாங்கள் வாழைகளே எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம், நல்லா வச்சுக்கொள்ளலாம். அப்படி புனிதமாகிறதுக்கு எல்லாரும் ரெடியா? ஓகேயா? அப்போ இப்போ உங்களுக்கு அந்த சகோதரர் பேப்பர் தருவார், அதை நீங்கள் வாங்கி எழுதலாம். எழுதி முடிஞ்சோடனே நாங்கள் ஒரு சின்ன ஒரு தியான பயிற்சி ஒன்று செய்வோம். அந்த பயிற்சியோடு சேர்ந்து காப்பு அணிவிக்கிற நிகழ்வு ஆரம்பம்.